அரச சபையில பன்னி ராஜாவும் பன்னி கூட்டமும் ஒரு பக்கமா உக்காந்துருந்தது. ஆப்போசிட்டா சிங்கக்குட்டி உக்காந்து சிங்கராஜா பண்ணுன நல்லவை என்ன அப்படின்னு பட்டியலிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தது. அதை கேட்டு பண்ணி டென்ஷன் ஆகி உக்காந்துருக்குன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பன்னி ராஜா டென்ஷனா இருந்தது அங்க சிங்கக்குட்டி பேசுன பேச்சுக்கு இல்லை. அவரு சிந்தையில அரண்மனை அந்த புறத்துல பன்னிராணி இருக்காங்க. அந்த பன்னிராணிக்கு காவலா ஒரு 10 பன்னிய வச்சிட்டு வந்திருக்காரு. இவருக்கு இப்ப என்ன பயம்னா, யாரு பன்னிராஜாவுக்கு அங்க ராணி என்ன நிலைமையில இருப்பாங்க, காவலாளிகளோட பாதுகாப்புல பத்திரமா இருப்பாங்களா இல்ல இருக்க மாட்டாங்களா அப்படின்னு பன்னிராணியோட சிந்தனையிலேயே பன்னிராஜா இருந்துகிட்டு இருந்தார். என்ன பண்றது, வேலியே சில நேரத்துல காட்ட மேயலாம் இல்லையா, அந்த ஒரு கணக்குல தான் அவர் டென்ஷனா இருந்தார். இப்ப பார்த்தா சிங்கக்குட்டி பேசி முடிச்சுட்டு கிளம்பிருச்சு. சிங்கக்குட்டி பின்னாலேயே எல்லா குரங்கு கூட்டமும் கிளம்பி போயிருச்சு. ஆனா போறப்ப அதை பார்க்கணுமே, சீரியஸா சொல்றேன். ராமாயணத்துல ராமபுரான் முன்னால நடந்து போறப்ப அந்த வானர கூட்டம் பின்னால போகும் இல்லையா, அது மாதிரி இருந்தது. ரொம்ப அற்புதமா இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும், கழுதை ஒரு பக்கத்து கத்திக்கிட்டு கிடக்குது அரண்மனைக்கு வெளியில. கேட்டா அதுக்கு வேலை போச்சான். அரசனுக்கு எப்ப எது பன்னி அரசனுக்கு எப்ப வேலை வரும் வேலை வராது அப்படிலாம் சொன்ன அந்த ஜோசியம் பார்க்குற கழுதைக்கு அதுக்கு எப்ப வேலை வரும் வேலை வராதுன்னு பார்த்துக்க தெரியல. என்ன பண்றது, இதான் என்னத்த சொல்றது, காடு என்ன ஆகுமோன்னு இருக்கு. ஆனா பன்னி ராஜா வீட்டுக்கு வந்தோனையும் திட்டுப்பட்டார்ல.